பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் சென்னை கோடம்பாக்கத்தில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கீதன் நேரலையில் இணைகிறார். கீதன், வணக்கம். நீர் அகற்றும் பணிகள் அந்த பகுதிகளில் எந்த அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள் கீதன். வணக்கம். பெஞ்சல் புயல் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலையிலிருந்தே மழையினுடைய அளவு குறைந்திருக்கின்றது. இந்த நிலையில் சென்னையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த கோடம்பாக்கத்தில் உள்ள சுப்பிரமணிய நகர் 2வது தெரு. இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், அந்த தெரு முழுவதுமே முழங்கால் அளவிற்கு முட்டிய அளவிற்கு சில இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே ஒவ்வொரு மழைக்காலங்களின் போதும் தண்ணீர் இந்த பகுதியில் தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக இதன் காரணமாக இந்த இயல்பு வாழ்க்கை என்பது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்பது கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றது. கடந்த ஆண்டு மழையின் போது இந்த பகுதியில் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் மழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகிறது. நம் பொதுமக்களிடம் கேட்கலாம். சார், இப்ப இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே தண்ணீர் தேங்கதை பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்ல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஏரியாவில், இதனால ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. தண்ணி குறைஞ்சது 2 அடி 3 அடி மேலே தண்ணி தேங்குது எல்லா மழையிலும். இப்போ 1 அடி போயிருக்கு. ஆனால் பக்கத்தில் பஸ்லா ரோடு, டி நகர்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இங்கே மட்டும் கிளியர் பண்ணாங்க. மேஜர் ப்ராப்ளம் வந்து எல்லா ரோடு தண்ணியும் இங்கே தான் வந்து முடியறது. இந்த சின்ன கால்வாய் வழியாக தான் போகிறது எல்லாமே. இது போய் டி நகர் போய் அப்படி தான் போகணும். அது அந்த சின்ன எல்லாம் பிளாஸ்டிக் கவர், அது பிளாக்கேஜ், இது எல்லா பிரச்சனை இருக்குது. அதனால தான் மேஜர் ப்ராப்ளமே, வேறு எதுவும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றாங்க சார்? நீங்க அதிகாரிகள் தொடர்பு கொண்டீங்களா காலையில இருந்து? என்ன சொல்றாங்க? நான் இந்த ஏரியா செக்ரட்டரியா இருக்கிறேன். நான் கோபின் பேரு. தொடர்பு கொண்டோம் சார். பொதுவாக இந்த தண்ணி ஃபுல்லாக நார்த் உஸ்மான் ரோடு தான் போகுது. விவேகன்கோ பசுலா ரோடு அந்த சைடு தான். அங்கே தண்ணி நிற்கிறதுனால தான் ஆக்சுவலாக இது ரெமெடி பண்ணிட்டாங்க. சம்பு ஒன்றும் கார்ட்ராக் ஸ்ட்ரீட்டில் ஒரு மோட்டரும் 2 மோட்டர் வச்சுருக்காங்க. இப்போ டி நகரில் தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்து அடிக்கிற தண்ணி அங்கே போய் விழுறதுனால எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பிரச்சனை பண்ணுறதுனால 2 மோட்டரில் ஒரு மோட்டரை நிறுத்திட்டாங்க, சம்ப் மோட்டரை. அது ஒரு ப்ராப்ளம். 2வது, அங்கே தண்ணியை அவங்க ரெக்டிஃபை பண்ணாமல் எங்கள் தண்ணியை வரக்கூடாதுன்னு சொல்கிறது முதல்ல தப்பு. இப்போ பஸ்லா ரோடில் தண்ணி நிற்குதுன்னா பஸ்லா ரோடுடைய தண்ணி அவங்க எப்படி போகிறதுன்றது வழியை பார்க்கணுமே வழிய உங்கள் தண்ணினால தான் எங்களுக்கு தண்ணி வருதுன்னு ஆஃபீஸர் லெவல்லே மோதுறதுன்றது சரி கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச ஏஇ மேடம் ரொம்ப தங்கமான ஆள். 24 ஹவர்ஸ் அவங்க பாவம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சம்ப் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் தண்ணி போகலை. இப்போ பஸ்லா ரோடெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது போனால் சரியாக போயிடும். 2வது, அவங்க தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, எங்களுக்கு இந்த ஏரியா தண்ணி கிடையாது. அதாவது இது 2 அந்த டி நகர் மற்றும் அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி அதிகாரிகளுடைய அந்த முரண்பட்ட ஒரு நிலைப்பாடு காரணமாக இந்த பகுதியில் அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கின்றது. தற்பொழுது மோட்டார் ஆன் செய்து அவர்கள் தண்ணீரை வெளியேற்றினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று இங்கு அந்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு சில பகுதிகளில் தான் தற்பொழுது மின்சாரம் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக மழை பெய்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பல பகுதிகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையை மாநகராட்சி கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி கீதன்.